சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்பப்போ தான் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதையுமே டைம் ஆகும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை காய வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுட்டு அதே மாதிரியே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோலெல்லாம் சீச்சு வச்சுக்கிற நம்ம மஷ்ரூமை எடுத்து அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கலர் கிளறிட்டுக்கு அப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் குழம்பு தூள் மசாலா, அப்புறமா ஜீரகத்தூள், அப்புறமா உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 3 பழ தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா கொதி விட்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நல்லா கிளறி பாருங்கள். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே கொத்தமல்லி போட்டு எல்லாத்துக்குமே சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.